சார், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். நீங்க ஏன் கரண்ட் கம்பத்தை பார்த்து பார்த்து ஒண்ணு கிடைக்கிறீங்க? 24 மணி நேரமும் நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியாத ஒரு அபிஷேகம் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். பார்த்து 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 தண்ணி மட்டத்துடைய அளவு ஏறிக்கிட்டே வந்ததுனால கோவில் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகி சிலை மட்டும் இங்க அடிச்சுட்டு இதை விட்டுருச்சுருந்தாங்க. அதை மட்டும் அப்படியே எடிட் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. அதாவது ப்ரஷ் எடுத்துட்டு வரலன்னு சொல்லு. ஒரு 20 ருபீஸ்க்கு ப்ரஷ் வாங்க தர முடியாது. 20 ருபீஸ் நம்ம பட்ஜெட்ல ரொம்ப காஸ்ட்லி. என்ன 20 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? ஒரு டீ 2 வடை சாப்பிடலாம். ஏன்னா நைட்டு நம்ம ஒரு 6 மணி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதிராம்பட்டத்தை எடுக்க முடியல. அதனால கார்லேயே படுத்து தூங்கியாச்சு. காலம்பரை எழுந்திரிச்சு இப்போ தான் அப்படியே வெளில வந்தோம். இதுதான் உப்பளம் கைஸ், அதிராம்பட்டினம் உப்பளம். இதெல்லாம் இங்கேருந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு வருது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது உப்பு. அதெல்லாம் இதுலேருந்து தான் மேக் பண்ணுறது. அதாவது கடல்லேருந்து தண்ணியை உறிஞ்சி இந்த மாதிரி வயக்காடு மாதிரி இருக்க பற்றியா பாத்தி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இதிலலாம் இந்த உப்பு தண்ணியை சேகரித்து வச்சுருவாங்க. அப்புறமா காலாலையும் இந்த ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை போட்டு வாரி விட்டு தண்ணியை ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு வரும். அதை கொண்டு ஏதாவது ஒரு கரையில் சேர்ப்பாங்க. நான் இங்கேயே ஏதாவது மூட்டை மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்களே என்கிட்ட. உப்பு இல்லைண்ணே, மணல் இல்லைண்ணே. மணல் சேகரித்து வச்சுருக்காங்கப்பா. இங்கிட்ட ஒரு முட்டை நம்ம உள்ள மணல் கிடைக்காம திண்டாங்க. வீடு கட்ட முடியாம எல்லாம் மணலை போட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் எடுக்க வேணாம்ப்பா. என்ன நமக்கு ஒரு நாள் கூட ட்ரோன் தர முடியாது பாய். ஒரு நாள் கூட ட்ரோன் தர முடியாது. ஒரு நாள் என்ன பண்ற, என்ன ஆப்ரேட்டிங் நீ பிடிச்சிரு, ரக்கே நான் பிடிச்சிக்கிறேன், எடுத்துட்டு ஓடிடும். இப்ப காசாவி எடுத்துட்டு கேமராவை எடுத்துட்டு விட்டுட்டு அவர் ஓடிட்டோம்னா என்ன பண்ணுவாரு? அண்ணே இவன் உன்னை என்ன சொன்னா பாடுறா, உன்னை விட்டுட்டு போயிடலாங்கிறானே. என்னைய விட்டுட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இது ரெண்டையும் கொடுத்துட்டு கார்லாம் எடுத்துட்டு ஒன்று விட்டுட்டு போயிடலாங்கிறான். போனுங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நீ எப்படி வருவ? எனக்கு நான் தான் வீட்டுல இருக்காங்க. அதிராம்பட்டினம் ஆளா இல்ல அதிராம்பட்டினத்தையும் ஆள் வச்சிருக்க. என்னன்னா இந்த அதிராம்பட்டினத்துல ஜங்ஷன் கிடையாது. ஜங்ஷன் இருக்கு, ட்ரெயின்லாம் எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கேப்பு எதுவுமே கிடையாது. இந்த நேற்று முடிஞ்சது இல்லை குடியரசு தினம் அன்னைக்கு தான் ஜங்ஷன் மறுபடியும் ட்ரெயின்லாம் நிறுத்தி மறுபடியும் போயிருக்கு. இப்போ ட்ரெயின் நிறுத்தாட்டினது பிரச்சனை இல்லை, எனக்கு ட்ரெயின் கிளம்பிருச்சு. இப்போ போறேன். இப்போதைக்கு உங்களுக்காக ஜனகணமன கதை பாடுவான். ஜனகணமன கதை நேற்று பாடல இல்லை, நீ இப்ப பாடு. வராதா? நேற்று மட்டும் அவ்வளவு பேசுனா நீங்க பேசுறா காத்துதே இன்னைக்கு இப்ப நம்ம பேசுறா. பாவண்டா, நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் உன்னை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுற மன்னர் பரம்பரை கட்டி பரம்பரை வருது நினைக்கிறேன். பேசு டக்குன்னு பேசு. அம்மா 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 அப்பா அப்பா அம்மா பேசு. அப்பா நேற்று ஏதோ இங்கிலீஷ்ல பேசுனியே. ஐ ஒய் டெல் மௌய் லவ் ஸ்டோரி டாரி ஒஸ்ட் ஸ்டோரின்னு சொன்னியே. இப்ப பேசுறா. வழக்கமா பேசுறா. அவன் கொஞ்சம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், மிமிக்ரி பண்ணாம பேசுறேன். இப்போ ஆள் போன் அடிக்குமே எப்படி பேசுவ? சொல்லுன்னு சொல்லாம எப்படி? இப்போ ஆள் போன் அடிச்சிருச்சு, நீ எப்படி பேசுவ? மெசேஜ் தான். நீ எப்படி பேசுவ? மெசேஜ் சொல்லு. அதுக்கு தாண்டா வாய் இருக்குன்னு நிறைய பேசக்கூடாதுன்றதுக்காக பேசாமலும் இருக்கக்கூடாது. அளவா பேசணும், அளவா இருந்துக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவன் உனக்கு என்ன சொல்லி வச்சிருக்காரு? கொஞ்சமா பேசுன்னு சொல்லியிருக்கான். வாய் இருந்தா ஒரு இஷ்டத்துக்கு இருந்தா வேணா பேசுவியா நீ? கடவுளே, என்னுடைய வேண்டுதல் உண்மையா இருந்தது அப்படின்னா இவனுக்கு கடைசி வரையா பேச்சே வரக்கூடாது. கடலுக்கா கால் கழுவிட்டு போகண்டா. ஐயா பாத்ரூம் போயிட்டு எப்படி கழுவுறதுங்க? இப்படிதானே? இந்த பக்கமா? ஆனா இப்படிதான் கழுவணும். நீ ஒருத்தண்டா. இதை பத்தி உங்களுக்கு முழு டீட்டெயில் தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. இந்த ஊரு பேர் என்னண்ணே? கீழத்தோட்டம். சரி சரி. பீச்சுக்கு வரணும்னா இங்க வந்துதான் வரணும். அதான் நைட் வந்தோம். நைட் வந்தோம், இருட்டிருச்சு, அதான் திரும்பி போயிட்டோம் நாங்க.
ஹைட்ல இது ஒண்ணும் தெரியாது. நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்க வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிட்டு. அது காடெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி டர்ஜை கிளப்பிடுச்சு. ஒரே வந்து ஒத்தடி பாலம் மாதிரி ஃபுல்லா 2 பக்கமும் காடா இருந்துட்டா திரும்பி போயிட்டோம். சரி, போக முடியாது. ஆமா, பகல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. மானே நம்மளும் பிடிப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நீ கத்து வச்சுக்க. நம்மளும் பிடிப்போமா இறங்கி? நம்மளும் பிடிப்போமா? நமக்கு இந்த தண்ணி செட் ஆகாது தம்பி. அவங்களுக்குலாம் பழகி போயிட்டு தெரிஞ்சுக்காது, நமக்கெல்லாம் செட் ஆகாது. அவன் உடம்ப பத்தியா கல்லு மாதிரி வச்சிருக்கான். என் உடம்ப தொட்டு நொழுக்கு நொழுக்குன்னு இருக்கு. நான்லாம் பிராய்லர் சிக்கன் மாதிரிறேன். ஆமா தம்பி, லைட்டா வீங்கிருக்கு. பெருசா புஷ்டாப்ல அதே சைஸ்ல தான். அதே எல்லாம் இவ்வளவு சைஸ் தான் பிடிக்கிறாப்ல. இங்க புடிச்சிட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு விற்கிறதானே. எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓ, அங்கிட்டு போய் வித்துருவாங்க. ராஜா மடம்னு சொல்லுவாங்களா அது? ராஜா மடம். ஓ, அங்க என்ன ஃபேமஸ்? அங்க வந்து அந்த ஏரி இருக்கு, காடெல்லாம் இருக்கு அந்த பக்கம். ராஜா மடத்துல. ஓகே ஓகே. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் மெயின் ரோட்ல இருந்து? இதுல போய் இந்த ரோட்ல போகணும். ஓ, அந்த ஒரு இதே தார் ரோட்ல போய் போயிடலாம். எவ்வளவு தூரம் வரும் ராஜா மடம்? ரைட். கனவா மீன் பாத்திருக்கியா? பெருசா இருக்கேன், நல்லா பெருசா வளரும்டா. இதை நடுவுல இப்படியே கட் பண்ணி அப்படியே மேல இருக்கதை அப்படியே துண்டு துண்டா போடலாம்டா, கேக்கு மாதிரி. இன்னைக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்குதான் அந்த ஐயா பிடிச்சிட்டு போன கனவா மீன் நான் கையிலே சரித்திரத்தை எழுதிட்டு போகணும். கரவலை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். கரவலைனா? எஸ், கரவலை தான் போட போறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கரவலை போட்டு இழுப்பாங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். நல்லா இருக்கே. அப்பா, சரித்திரத்தை படைச்சாச்சு. கரவலை தான் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அடே, நான் போய் நேரா போய் காலில் விழுந்துட போறேன் அவங்கள்ட்ட. ஐயா, என்னை ஒரே ஒரு தட்டியாச்சும் இந்த போட்டுல கூட்டிட்டு போக ஐயா. ஐயா, உங்களோட நானும் மீன் பிடிக்க வரேன் ஐயா. ஐயா, நானும் உங்க கூட சேர்ந்து மீன் பிடிக்கத்தான். மேல ஏறணுமா? இன்ஜின் ஓட்டுறாளா? அவனா? அவனா டிரைவரா? என்னக்கா அவன கல்யாணம் பண்ண புரியலா? 16 வயசு தான் ஆகுதா? கேட்டுக்கடா. எனக்கு 30 வயசு ஆகுது. கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலடா வீட்டுல. சார், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். நீங்க ஏன் கரண்ட் கம்பத்தை பார்த்து ஒண்ணு கிடைக்கிறீங்க? அதுதான் எங்க குடும்ப பழக்க வழக்கம். பேசாம பொரியா கீழே ஒரு 2 பாலையும் கடிச்சு வச்சிடவா. இந்த நெருக்கி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரமா இந்த கட்டையில நாங்க வந்து ஒரு 20 நிமிஷம் உட்காந்து. இந்த 20 நிமிஷம் உட்காந்தது இல்ல, இந்த கிங்ஃபிஷர் பேர்ட்ஸ் அப்புறம் நிறைய இந்த பறவைகள்லாம் வந்து அதோடைய இணையெல்லாம் எடுத்துட்டு மீன்லாம் எடுத்துக்கிட்டு ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஒண்ணு கூட தான் தெரியுது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அதுங்களுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, போட்டி பொறாம தேவையில்லை, நயவஞ்சகம் தேவையில்லை, எதுவுமே இல்லை. உணவுக்காக அதோட அன்றாட வாழ்க்கையை விடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. மறுபடியும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய வீட்டுக்கு போயிருதுங்க. அடுத்த நாளும் மறுபடியும் உணவுக்காக வருதுங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியல. நேற்று ஒரு 1/2 hour முன்னாடியே முன்னாடியே எடுத்துட்டு போயிருக்கலாம்னு பார்த்தோம். ஆனா நம்ம நேற்று கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன். அதாவது இந்த கேள தோட்டத்துல சிறப்பான விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஒரு கோவில் இருந்திருக்கு. தண்ணி வந்து இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. கடல் உள்ள வாங்கி இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இது ரொம்ப பழமையான கோவில், காளி கோவில். இங்க இருக்கிறது வந்து ஒரு மாரியம்மனுடைய சிலை, அதாவது காளியம்மன் அந்த சிலை. இந்த சிலையோட சிறப்பம்சம் என்னன்னா, கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள 24 மணி நேரமும் நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியாத ஒரு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போதே நல்லா தெரியுது. ஆஹா, கல்லுதான் குத்துது. இதுதான் வந்து கோயிலுடைய ஊர். பாத்து 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 கல்லுதான்டா. இவ்வளோ பாசி இது படிஞ்சிருக்கு பாத்தியா? இது சிற்பி மாதிரி
கிளிஞ்சல், இதெல்லாம் கிளிஞ்சல். இங்க இருந்தானே என்னது இதுக்குள்ள மீன் இருக்குண்ணே. மீன் இருக்கா? இரு இதெல்லாம் கிளிஞ்சல்கள். ஆனா இது அழகா இருக்குல்ல, ஒரு மாதிரி டிசைன் பண்ண மாதிரி சூப்பரா இருக்கு. ஏன்னா எல்லாமே உயிர் உள்ளது. கீழே கால் வைக்க முடியல பத்தியா, எவ்வளவு கிளிஞ்சல்கள் கீழே இருக்கு பத்தியா. இந்த இதுன்னு சொல்லுவாங்க உள்ள முத்தெடுப்பாங்கல்ல, அதுதான். தேடுனாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது. உண்மையா சொல்ல போனா இந்த இது இருக்கு இல்லையா, இதுவே வந்து ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கு. அதாவது வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டா எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி இந்த நத்தைகள், இந்த கிளிஞ்சல்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. அதுலயும் மாலை போட்டுருக்காங்க எவனோ. ஆமா, இங்க வந்து மாலை போட்டு போயிருக்காங்க. கோயில் அங்க இருந்துச்சான். இங்க ரைட். ஆழமும் அந்த அளவுக்கு இல்ல, யாரு வேணாலும் வரலாம். இவ்வளவுதான், இவ்வளவுக்குதான் ஆழம் இருக்கு. பெருசா ஒண்ணு அந்த அளவுக்கு ஆழம் இல்ல. நான் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆழம் நிறைய இருக்கு அப்படின்னு. அதிராம்பட்டினம் பக்கத்துல கேளத்தோட்டம் வந்தீங்கன்னா, கேளத்தோட்டத்து பக்கத்துல இந்த சிலை இருக்கு. யாரு வேண்டாம் வரலாம். இந்த அளவுக்கு தான் ஆழம் இருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் சொன்னாங்க. கோவில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததா, அதுக்கு முன்னாடி கடல் தண்ணி இருந்ததா. வந்தோடனே கேட்டேன், நிறைய அக்காங்கள்ட்ட கேட்டேன். கடல் வந்து தண்ணி மட்டத்துடைய அளவு வந்து ஏறிக்கிட்டே வந்ததுனால கோவில் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகி சிலை மட்டும் இங்க வந்து அடிச்சுட்டு வந்து இதை விட்டுருச்சுருந்தாங்க. பட் ஆனா இது இந்த கோவில்ல சம்பந்தப்பட்ட இன்னொரு சிலை நினைக்கிறேன். கண்டிப்பா கருவறை இதுக்கு முன்னாடிதான் இருந்திருக்கும். பரவாயில்ல, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதை உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். பாட்டுலாம் குடிச்சு யாராவது வந்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க, தப்பு கிடையாது. குடிக்கலாம், தப்பு கிடையாது. உங்க சந்தோஷத்தை வெளியில வச்சுக்கோங்க. அதை குடிச்சு வந்து பாட்டில உள்ள போறீங்க இல்லையா, அதோட விளைவு வெளில வந்து காட்டுறேன் பாருங்க. உனக்கும் கிழிஞ்சு தர காலு. அப்புறம் உங்களுடைய ஆசை வந்து எல்லாமே ஒண்ணுன்னா நிறைவேற்றியாச்சு. என்னன்னா, வர்ற என்ஜாய் பண்ற நண்பர்கள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. குடிச்சீங்கன்னா பாட்டில முடிஞ்ச அளவு கடையில கொடுத்துருங்க. அப்படின்னா எங்கேயாவது ஓரமா போட்டுருங்க. நீங்க போட்ட ஒரு பாட்டில் காட்டு, காலை காட்டு. எண்ணமும் செயலும் நன்றாக இருந்தால் கண்ணம் பண்ணம் போல் இருக்கும். உங்களுக்கு குத்தலப்பு, அதனால அவர் சொல்லி கேட்டுறாப்ல.